You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ தூரமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளை தந்திருக்கிறவர் தொடர்ச்சியாக அவர் தான் நம்மை நடத்த வேண்டும். நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சார், நம்ம நாவினால் தேவனுக்கு திறந்து இந்த நாள் முழுவதும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி செய்வதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும்னா அவரோடு கூட அந்த தொடர்புள்ள எல்லைக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம் கழுவப்பட்டவர்களாய் அந்த இரத்தத்தின் மகிமையால் நாம் அவரோடு கூட இணைந்து இந்த நாள் முழுவதும் நம்ம கழிக்கும் போது நிச்சயமாய் தொடர்ந்து அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது, போன எபிசோடு அதுக்கு முந்தின எபிசோடும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கானான் ஊரில் கடந்து போய் செய்த அற்புதங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அந்த வார்த்தைகளை சொல்ல போகிறேன். அப்போ அந்த 2 எபிசோடில் என்ன பார்த்தோம்? இதுக்கு முந்தின எபிசோடெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா, கானா ஊருக்கு இயேசு அழைக்கப்படுகிறார். அந்த கல்யாணத்துக்கு அவர் போகிறாரு. திராட்சரசம் குறைவுபடுகிறார். திராட்சரசம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு மேன்மையான காரியம். அது குறைவுபட்டால் திருமண வீட்டுக்கு ஒரு அவமானம் வரும், ஒரு நிந்தை வரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மரியாளுக்கு அதை அந்த வீட்டுக்காரர் அறிவிக்கிறாங்க. மரியாள் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. இயேசு அதை கேள்விப்பட்ட உடனே, ஸ்திரீயே, என்னுடைய நேரம் வரவில்லை, எனக்கும் உனக்கு என்னன்னு கேட்குறாரு. உடனே மரியாள் எழுந்து அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்ட்டு போயிடுறாங்க. அப்போது அதை என்ன பார்த்தோன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றத அந்த எபிசோடில் பார்த்தோம். அதுக்கு முந்தின எபிசோடு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த வேலைக்காரங்களை பார்த்து 6 கச்சாடைகள், ஒவ்வொரு கச்சாடையும் ஏறக்குறைய 100 to 113 லிட்டர். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு 20 or 30 gallons அப்படின்றது 6ஆம் வசனத்தில் அந்த அளவுகோலோடு கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 100 to 113 லிட்டர் வரைக்கும் ஒரு அந்த கச்சாடைகள் இல்லை அந்த குடம் அதில் பிடிக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணீரை நிரப்புறாங்க. தண்ணீர் நிரம்பின உடனே அதை கொண்டு போய் கொடுங்கன்றாரு. எங்கே கொடுன்றாருன்னா, அந்த பந்தி விசாரிப்புக்காரன், அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட இவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட கொடுன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் ருசி பார்த்து அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது திராட்சை ரசமாக இருந்தது. ஆனால் அதை நிரப்பின வேலைக்காரர்களுக்கு தான் தெரியும், அவங்க தண்ணீரை தான் நிரப்புனாங்க. அப்போ இந்த திராட்சை ரசத்தை உடனே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் ஒரிஜினல் திராட்சை ரசம். இன்றைக்கி நம்ம கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத தான் திராட்சை ரசம் என்ற போர்வையில் நம்ம சம்டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையான திராட்சை பழம் ஜூஸெல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அந்த ஒயினை அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுலேயும் ரொம்ப சிறப்பானது எல்லாம் செய்யப்பட்டிருக்கோம். அதை அவர்கள் செய்வதற்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் பாருங்கள். 100 லிட்டர் எடுத்து ஊற்றணும். அவங்க தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, நிரப்பிடுறாங்க. எது வரைக்கும் நிரப்புறாங்கன்றதும் எழுதப்பட்டிருக்கு. கழுத்து அளவுக்கு முழுமையாய் அது மேலே வரக்கூடிய அளவுக்கு நிரப்பிடுறாங்க. நிரப்பின உடனே இயேசு சொல்கிறார், கொண்டு போய் கொடுங்கன்றாரு. இங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது திராட்சை ரசமாய் மாறி இருக்கு. அப்படி மாறின பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து, when the master of the feast had tasted the water that was made wine and did not know where it came from, but the servant who had drawn the water knew, the master of the feast called the bridegroom, and he said to him, every man at the beginning sets out the good wine, but when the guests have well drunk, then the inferior. You have kept the good wine until now. அதாவது நிறைய பேர் வந்த பிறகு
நிறைய பேர் வந்தனே இருந்தாங்கன்னு வைங்களேன், ஆரம்பத்தில் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுவாங்க அதில். ஏன்னா கொடுக்கணுமே. இப்போ கூட சில திருமணங்களில் இந்த குழம்பு ரசம் அதெல்லாம் கம்மி பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிடுறாங்க, நமக்கு தெரியறதில்ல. அதை மெயின்டைன் பண்ணி ஆகணுன்றதுக்காக சில காரியங்கள் செய்யப்படுகிறது. அப்படி அந்த திராட்சை ரசம், தண்ணீர் ஊற்றின திராட்சை ரசம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்காது. முந்தின ரசத்தை பார்க்கலாம் அந்த பிந்தின ரசம் சுவையாக இருக்காது. ஆனால் இந்த ரசம் கடைசி வரை முந்தைய குடித்த திராட்சை ரசத்தை பார்க்கலாம் இது ரொம்ப சுவையாக இருக்குது என்பதை சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, திஸ் பிகினிங் ஆஃப் சைன்ஸ் ஜீசஸ் டிட் இன் கேனன் ஆஃப் கேலில் அண்ட் மேனிஃபெஸ்டட் இஸ் க்ளோரி அண்ட் இஸ் டிசைபிள்ஸ் பிலீவ்ட் இன் him என்பதை சொல்லப்பட்டிருக்கு. ஆஃப்டர் திஸ் he went down to Capernaum, he, his mother, his brother and his disciples, and they did not stay there many days என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அவர் கப்பர்நாகமுக்கு போயிடுறாரு. கப்பர்நாகமுக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த காரியத்தை செஞ்ச உடனே சீடர்கள் அவரை நம்பினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போது தண்ணீர் ஊற்றுந்து அவங்களுக்கு தெரியும், திராட்சை ரசம் காலி ஆயிட்டதுக்கு சீஷர்கள் தெரியும், அவங்க இயேசுகிட்ட வந்து சொன்னதையும் தெரியும், இயேசு அவங்கள பார்த்து தண்ணீரால் நிரப்புன்னு சொன்னதும் தெரியும். தண்ணீரை கொண்டு போய் கொடுன்னு சொன்ன உடனே முந்தி சாப்பிட்ட திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இந்த திராட்சை ரசம் அதிகமாய் சுவை உள்ளதாக இருந்தது. அப்படின்னா தேவன் எதை கொடுத்தாலும், இயேசு எதை கொடுத்தாலும் உலகத்தில் கொடுக்கறது போல கொடுக்கறதில்ல, அதிலையும் மேலானதை தேவன் தருகிறார். அப்படியானால் இயேசுவை நம்பக்கூடியவன், தேவனை பின்பற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் தேவனுக்குரியதை பெற்றுக்கொள்வான் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் இயேசுவை உறுதியாய் சார்ந்து கொள்ளுங்கள். கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். அப்போ 3 எபிசோடுகளாக இந்த கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு வருகிறீர்கள். முதலாவது என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரெண்டாவது என்ன? அவர் கொண்டு போய் தண்ணீரை ஊற்ற சொன்னார், அவங்க அப்படியே செஞ்சாங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி இல்லாமல் செஞ்சாங்க. அது நிமித்தமாய் வந்தது என்ன? சுவையான திராட்சரசம் தீந்து அதாவது கல்யாணம் முடிகிற வரை அது அப்படியே தரித்திருந்ததும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நீடித்திருக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை அதன் மூலியமாய் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் கொடுக்கக்கூடியதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. ஆனால் இயேசு கொடுக்கக்கூடியது நிரந்தரமானது, தற்காலிகமானதே அல்ல. இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் முழுவதும் உங்களை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம், அலுவலகத்தின் காரியமாக இருக்கலாம், கல்வியை குறித்து காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இயேசுவை பற்றுக்கொள்வீங்களா? இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்தால் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தோட இந்த உலக வாழ்க்கையும் முடித்து நித்தியத்துக்குள்ளே சேர்வதற்கும் தேவன் உனக்கு உதவி செய்வார். எனவே கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாள் முழுவதும் அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் இந்த நாள் முழுவதும் அவரே உங்களை வழிநடத்துவார். வசனத்தை படிங்க, வசனத்தை பற்றி கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழுங்க. வார்த்தையான இயேசு உங்களையும் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை நீங்கள் தந்திருக்கிறீங்க. இந்த புதிய நாளிலே அவங்கள தொடர்ந்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவங்க சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற துக்கமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்க பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீர் இயேசுவின் நாமத்தில் சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர் கூட இருந்து நீங்களே வழிநடத்துங்க. நீங்கள் சொல்கிறபடியே செய்து நீங்கள் செய்கிற நன்மையை பெற்று அந்த நன்மையில் நீடித்த நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்கள் சமூகம் சேருவதற்கு இரக்கம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பி அவங்கள பாதுகாத்து கொள்ளும். அவங்களையும் அவங்களுக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாத்து நீரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்கள் திருப்பிரசனத்தில் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். வழிநடத்துங்க, மேன்மையான காரியங்களை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமை விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை கேளுங்கள், வசனத்தின்படி வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்க, கேள்வி கேட்காதீங்க. நிச்சயமாய் தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.